உழவர் சந்தைகள் நுகர்வோர்களின் நலன் கருதி அதிக வரத்துள்ள 50 உழவர் சந்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கூடுதல் கடைகள், குடிநீர், கழிப்பறை வசதிகள், கடைகள் புனரமைப்புத்தல், தரைத்தளம் மற்றும் கூரைகள் சீர்படுத்துதல், நடைபாதை வசதிகள் போன்ற பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். இணைய வர்த்தகம் வாயிலாக உழவர் சந்தை காய்கறிகள் நுகர்வோர் இல்லத்திற்கே விநியோகம். உழவர் சந்தைகளின் செயல்பாடுகளை அதிகரித்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் வகையில் பசுமை காய்கறிகளை நுகர்வோர் தங்கள் இல்லத்திலேயே நேரடியாக பெற்றுக்கொள்ள ஏதுவாக மாவட்ட தலைமை இடங்களுக்கு அருகிலுள்ள உழவர் சந்தைகள் உள்ளூர் இணைய வர்த்தக தளத்துடன் இணைக்கப்படும். முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள 20 உழவர் சந்தைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். வட்டாரங்கள் தோறும் தேர்வு செய்யப்பட்ட பொது சேகரிப்பு மையங்களில் வேளாண் விளைபொருட்கள் வர்த்தகம். அறுவடை காலங்களில் அதிக வரத்துள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வரத்தினை ஒழுங்குபடுத்தவும், வேளாண் விளைபொருட்களை எளிதில் சந்தைப்படுத்த ஏதுவாகவும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் நீட்சியாக வட்டாரந்தோறும் பொது சேகரிப்பு மையங்கள் தேர்வு செய்யப்பட்டு வர்த்தகம் மேற்கொள்ள வழிவகை செய்யப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு பொருளீட்டு கடன். அறுவடை காலங்களில் வேளாண் விளைபொருட்களின் அதிக வரத்தால் ஏற்படும் விலை வீழ்ச்சியிலிருந்து உழவர்களை பாதுகாக்கும் விதமாக ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களை இருப்பு வைக்கும் உழவர்களுக்கும் வணிகர்களுக்கும் வழங்கப்பட்டு வரும் பொருளீட்டு கடன் வசதியானது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு ரூபாய் 10 லட்சம் வரை வழங்கப்படும். வேளாண் விளைபொருட்களுக்கு தனித்துவ புவிசார் குறியீடு. தனித்துவ அடையாளமான புவிசார் குறியீட்டுடன் கூடிய வேளாண் விளைபொருட்கள் உலகளவில் பெரும்பாலான மக்களால் அறியப்படுவதால் அவற்றின் சந்தை தேவை அதிகரிப்பதுடன் ஏற்றுமதிக்கான வாய்ப்பும் ஏற்படுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை வேளாண்மை உழவர்வளத்துறையின் மூலம் 35 வேளாண் விளைபொருட்களுக்கு தனித்துவமான புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சோழவந்தான் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. இதன் மகத்துவம் அறிந்து 2025-26 ஆண்டில் நல்லூர் வரகு, வேதாரண்யம் முல்லை, நத்தம் புலி திண்டுக்கல், ஆயக்குடி கொய்யா திண்டுக்கல், கப்பல்பட்டி கரும்பு முருங்கை, கப்பல்பட்டி முருங்கை திண்டுக்கல் ஆகிய 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற ரூபாய் 15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமை. தமிழ்நாடு நீர்வழி பகுதி மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டில் பெரம்பலூர், திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்களில் 1,30,000 ஹெக்டேர் பரப்பில் 275 நீர்வழி பகுதிகளில் ரூபாய் 286 கோடியே 73 லட்சம் மதிப்பீட்டில் 2021-22 முதல் 2025-26 வரை 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படுகிறது. 2025-26 ஆண்டில் இந்த திட்டம் மேலும் 30,910 ஹெக்டேர் பரப்பில் ரூபாய் 68 கோடி மதிப்பீட்டில் 6 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள நீர்வழி பகுதிகளில் தடுப்பணைகள், கசிவுநீர் குட்டைகள், பண்ணை குட்டைகள், கிராம நீர்வரத்து வாய்க்கால்கள் மற்றும் ஊரணிகளை தூர்வாறுதல் போன்ற பணிகள் செயல்படுத்தப்பட்டு இக்கிராமங்களின் நீர்வளத்தை பெருக்கவும், தோட்டக்கலை பயிர்கள், பண்ணை காடுகள் அமைக்கவும், உயிர்மை வேளாண்மையை ஊக்குவிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.